ஹாய்! 5 வருஷங்க அப்புறம் ஃப்ரெண்ட மீட் பண்ணலான்னு பார்த்தாக்கா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. 5 வருஷங்க அப்புறம் எதுக்கு என் ஃப்ரெண்ட நான் மீட் பண்ண போனேன்? எதுக்காக பார்க்க போனேன்? என்னென்னலாம் பண்ணோம் இன்னைக்கு? அப்படின்னு தான் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து நம்மலாம் மீட் பண்ணி 5 வருஷம் ஆகுதுல அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, சடனா அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நாங்க 2 பேருமே காஞ்சிபுரத்தில தான் இருக்கோம். பட் மீட் பண்ணியே 5 இயர்ஸ் ஆகுது. சரி ஓகே இன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா தான் நானும் பாப்பாவும் கிளம்பி போனோம். அவ பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிட்டா. எங்களுக்கு நாங்க வந்தப்ப சொல்லிட்டு உடனே வெஜ் பிரியாணி, அப்புறமா வந்து பால் பாயாசம்லாம் சூப்பரா செஞ்சு குடுத்தா. வயிறு நெறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கோவில் போயிட்டு நல்லா சாமி இதெல்லாம் கும்பிட்டுட்டு மன திருப்தியோட அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து கதை பேசணும் கோவில்லையே. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்க் இருக்குது. சரி ஓகே பாப்பா கூப்பிட்டு பார்க் போய் உட்காந்து நம்ம கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. பாப்பா ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்களும் குழந்தைய மாதிரி நாங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நிறைய உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். இவ பேர் வந்து பவானி. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் எல்லாமே இவ தான். ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னா, அதில் இவளும் ஒருத்தி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லார் பேரும் சொல்லணும்னா இந்த வீடியோவே பத்தாது. ஸோ மை டியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தாயா புள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்க்லாம் போயிட்டு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் ஃபுட் கோர்ட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வந்து நானும் பாப்பாவும் சிக்கன் பாப்கார்ன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன், நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு மட்டும் வெஜ் ஐட்டமாக வாங்கிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக டே எப்படி போச்சுன்னே தெரில. நிறைய கதை பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர பாசிட்டிவ் வைபாக போச்சு. நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக ஊர்க்கதை, உலக கதை, இவங்கள பற்றி அவங்கள பற்றி அப்படின்னு நிறைய காசிப்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். பயங்கர ஜாலியாக இருந்தது. நீங்களாம் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் போட்டு பிங்க் ஆர்டிக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாப்பா ஃபஸ்ட்டு போனதுமே வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போகவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சுங்க. பயங்கர பெட் ஆயிட்டா. ஃப்ரெண்டும் பாப்பாவையும் பிடிக்கவே இல்ல. அவ்ளோ பெட்டா விளையாடிட்டு இருந்தா. அங்க வந்து டிஜேலாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. பாப்பா பயங்கர டான்ஸு. பாட்டு கொஞ்சம் ஆஃப் ஆனாவே, "பாட்டு போட சொல்லு மம்மி, பாட்டு போட சொல்லு" சொல்லி ஒரு ரகளையே பண்ணிட்டா. அப்புறம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவ பயங்கர குஷியா இருந்தா. நாங்க மீட் பண்ணி நாங்க ஹேப்பியா இருந்தத விட அவ பயங்கர ஹேப்பியா இருந்தா. எங்க காலேஜ்ல 30 தேவிகள்னு சொல்லிட்டு எங்கள கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு தேவி தான் வந்து காயத்ரி. அவள தான் நாங்க இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணோம். "தாயுமா இந்த வீடியோ பார்த்திருந்தா பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணு." அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் சோகத்துல நிறைய பாசிட்டிவ் வைப்போட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்க ரொம்ப நன்றி. பாய்.